ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் vlog பார்க்கலாங்க. சப்பாத்திக்கு செய்யக்கூடிய தக்காளி தொக்கு, அது சீக்கிரமாக அவசரமாக எப்படி சமைக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணலாம். வீட்டில் காய்கறிகள் இல்லாத போது இந்த ரெசிபியை செய்யலாம். அதே மாதிரி நல்லா தூங்கிட்டோம், காலையில் சமையலுக்கு அவசர அவசரமாக ஏதாவது டக்குன்னு செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் செய்யலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, 5 தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். நான் எடுத்திருந்த தக்காளியோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் 3 பெரிய வெங்காயத்துக்கு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. சிம்மில் வச்சிடலாம். இப்போ அது வதங்குற கேப்பில் நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியோட காம்பு பகுதி கருப்பாக இருக்கிற இடம் கிருமிகள் சேரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு மற்ற போர்ஷனை மட்டும் கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக சேர்த்து நீங்கள் தக்காளி கடாயில் சேர்த்து அதையும் வதக்கிடலாம். வெங்காயத்தோட தக்காளியும் வதங்கட்டும். இந்த கேப்பில் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா கல் ஆன் பண்ணி சப்பாத்தியும் சைட்லேயே போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். இதை மட்டும் சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு மூடி வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா தளன்னு கிரேவியாக வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் அல்லது 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 கொதி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். இந்த தக்காளி தொக்குக்குள்ளே நீங்கள் வேக வச்ச சுண்டல் இருந்தால் சேர்க்கலாம், பன்னீர் இருந்தால் கட் பண்ணி போடலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீனும் நீங்கள் சேர்த்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த சப்பாத்திக்கு தொக்கு மட்டும் பேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.